Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம ரைஸ் ப்ரீமிக்ஸ் ரெசிபியில் பார்க்க போகிறது புளியோதரை ப்ரீமிக்ஸ் தான். ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பவுடர் ரெடி பண்ணணும். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா. இதை ட்ரை ரோஸ்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். நல்ல ஒரு வாசனை வந்துட்ட பிறகு நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 4-5 சேர்த்துக்கிறேன். ஸோ புளிக்காய்ச்சலுக்கு பார்த்திங்கன்னா இந்த புளியோதரை பொடி ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த நம்ம வறுத்து போடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோயிலெல்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப நல்லாவே இருக்கும். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை, நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு நீங்கள் கருப்பு இல்லை வெள்ளை எதுனாலும் சேர்த்துக்கலாம். எள்ளு போட்டுட்டு நம்ம டக்குன்னு ஆஃப் பண்ணிடலாம், இல்லைனா அது அப்படியே பொடிச்சு எல்லாம் வெளியே வந்துடும். இப்போ நம்ம இதை ஆற வச்சுட்டு நல்லா ஒரு கோர்ஸான பவுடராக அரைச்சி வச்சுப்போம். இப்போ நம்ம அந்த புளி காய்ச்சல் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போது வேர்க்கடலை நல்லா வறுப்பட்ட பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, ஒரு காஞ்ச மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அடுத்து கொஞ்சமாக பெருங்காயம். புளி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய 2 லெமன் சைஸ் புளியை நான் தண்ணியில் ஊற வச்சு அதை கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா எவ்வளோ கெட்டியாக கரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கெட்டியாக கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம கெட்டியாக கரைச்சிருக்கிற இந்த புளி கரைசலை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வரணும். புளியில் இருக்கிற இந்த பச்சை வாசனைலாம் போகணும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவு குறைஞ்சிருக்கும் இல்லையா, அந்த டைமில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுடரை நம்ம முழுசுமே சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பவுடர் போட்ட பிறகு கொஞ்சம் உங்களுக்கு கெட்டியாகும். ஸோ அதனால் அந்த பவுடர் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லிக்விடியான ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பவுட்ரு போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 1 மினிட் எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ புளியோதரைக்கு கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த புளியோதரை குவான்டிட்டிக்கு நீங்கள் ஒரு 8 கப்ஸ் அளவுக்கு ரைஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணி பெரிய பேட்சஸாக செஞ்சுக்கலாம். ஸோ இந்த புளிக்காய்ச்சலுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 6 மாதம் மினிமம் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வெளியே வச்சு யூஸ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக 1 வாரத்துக்கு மேலேயே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரைஸில் நான் கொஞ்சமாக தான் எடுக்கிறேன் இந்த புளிக்காய்ச்சல்.
இதுவே இந்த ரைஸ்க்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ உப்பு பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கோங்க. ஸோ சாதத்தில் கலக்கும் போது நீங்கள் அந்த புளிக்காய்ச்சலில் இருக்கிற எண்ணெயுமே சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் தனியாக அப்போ ஃப்ரெஷ்ஷாக உள்ள நல்லெண்ணெயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சிட்டிங்கன்னா மாதக்கணக்கில் இருக்கும். இந்த ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்ஸ்டாலும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.